வணக்கம். இன்றைக்கி ஜானஸ் கிச்சனில் சேமியா கிச்சடி செய்யலாம். யூஸ்வலாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது தான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு பேனில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டு அதில் சேமியாவை இந்த மாதிரி கொஞ்சமாக வறுத்து எடுத்துக்கிறேன். அது இருக்கட்டும். அதே பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் காஞ்சதும் அதில் கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு சேர்த்துக்கிறேன். கடுகு கொஞ்சம் வெடிக்கட்டும். உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்புலாம் கொஞ்சம் செவந்து வந்த பிறகு நீல வாக்கில் கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கிட்டு காரத்துக்காக 5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். துருவின இஞ்சி கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். பழுத்த தக்காளியாக ஒரு தக்காளி போட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண கேரட்டு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியாக கட் பண்ண பீன்ஸ் சேர்த்துக்கிட்டு டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா லோ ஃப்ளேம்லேயே ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிடுறேன். இந்த மாதிரி மூடி வைக்கும் போதே அதெல்லாம் வெந்துடும். இப்போ இதில் தேவைக்கு தகுந்த மாதிரி திட்டமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி கொதித்த பிறகு நம்ம வறுத்து வச்சுருந்த சேமியாவை சேர்த்துக்கலாம். சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே இந்த சேமியாவை வேக வச்சுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் வெந்துடும் சேமியாலாம். இப்போ நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி குழைய இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.